நம்ம லாஸ்ட் கிளாஸ்க்குள்ள செக்யூரிட்டி அண்ட் கிரெடென்ஷியல் மேனேஜ்மெண்ட் பத்தின கியூஸ் பார்க்கலாம். வாட் டஸ் த கெட் கிரெடென்ஷியல் கமாண்ட்லெட் டூ? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த கெட் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு கமாண்ட்லெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட்ஸ் யூசர் ஃபார் கிரெடென்ஷியல் அண்ட் ஸ்டோர்ஸ் சம் செக்யூர்லி. யூசர்ட்ட வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வாங்கும். அதை வாங்கிட்டு அதை செக்யூரா ஸ்டோர் பண்ணும். இது வந்து என்ன வழியில ஸ்டோர் ஆகும்னா, பிஎஸ் பவர்ஷெல் கிரெடென்ஷியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஸ்டோர் ஆகும். அடுத்து, வாட் இஸ் த கிரெடென்ஷியல் ஹைஃபன் கிரெடென்ஷியல் பேராமீட்டர் இன் இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி டூ? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூசஸ் த சப்ளைடு பிஎஸ் கிரெடென்ஷியல் ஆப்ஜெக்ட் ஃபார் ஆத்தென்டிகேஷன். இங்க ஸ்டோர் பண்ணோம்ல பிஎஸ் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல, அதுல இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டை சப்ளை பண்ணி நம்மள ஆத்தென்டிகேஷன் பண்ண வைக்கும். இந்த ஹைஃபன் கிரெடென்ஷியல் பக்கத்துல நம்ம கொடுக்குற பேராமீட்டர். அடுத்து, what is the purpose of export -CLI XML in credential handling? இது என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கிரெடென்ஷியலை என்கிரிப்ட் பண்ணி அதை சேவ் பண்ண ஒரு ஃபைல்ல இந்த export CLI XML அப்படிங்கிற ஒரு கமாண்ட்ல என்ன ஃபார்மட்லன்னா, serialize the credential object to an encrypted XML file that can only be decrypted by the same user on the same machine. லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம்ல. அடுத்து, what does the convert to secure string do? convert to secure string என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு encrypts a plain text password into a secure string. ஒரு பிளைனா பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அதை வந்து செக்யூர் ஸ்ட்ரிங்கா மாத்தும். அடுத்து, வாட் இஸ் த மெயின் ரிஸ்க் ஆஃப் யூசிங் ஹைஃபன் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிபிகேட்? ஹைஃபன் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிபிகேட் கொடுக்குறோம்ல, அதோட மெயின் ரிஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்எல் வேலிடேஷன் அப்படிங்கிறத பைபாஸ் பண்றதுனால நம்மளோட கனெக்ஷனை வந்து வல்னரபிளா மாத்தும். எதுக்காகன்னா, மேனிங் தி மிடில் அட்டாக்ஸ், MITM ரிஸ்க் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம அந்த சர்டிபிகேட்டை செக் பண்ணி வேலிடேட் பண்ணி போவாதனால, இது நார்மலா கம்பெனில ப்ரொடக்ஷன் சர்வர்ல இப்படி கொடுக்க மாட்டோம், சர்டிபிகேட் தான் யூஸ் பண்ணுவோம். இது நீங்க ஹைஃபன் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா, இந்த மேன் இன் தி மிடில் MITM இந்த ரிஸ்க் இருக்குது. இது ஏன் அப்படின்னா, நீங்க கனெக்ட் பண்ண பிறகு அதை ஹேக்கர்ஸால ஈஸியா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு, வல்னரபிள் கூட இருக்குது. அடுத்து, வாட் இஸ் ஸ்டோர்ட் இன் சி .xml ஃபைல் கிரியேட்டட் பை export CLI XML? நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அது என்கிரிப்ட் ஆன பிஎஸ் கிரெடென்ஷியல் டேட்டா தான் இருக்கும். அது நம்மளால படிக்க முடியல, ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் ஆட்டம் இருந்துச்சு. இட்ஸ் அன்ரீடபிள் வித்தவுட் த சேம் யூசர் மெஷின். அந்த யூசர்ல இருந்து நம்ம டிக்ரிப்ட் பண்ணி பார்த்தோம்ல பிளைன் பாஸ்வேர்டை, அது மாதிரி இல்லாம வேற யாராலையும் அதை ரீட் பண்ண முடியாது. அந்த XML ஃபைல் இருக்கும் என்கிரிப்டட் பிஎஸ் கிரெடென்ஷியல் டேட்டா மட்டுமே இருக்கும், அதை வேறு யாரும் படிக்க முடியாது. How can you retrieve a stored credential from an XML file? இது எப்படி ரெட்ரீவ் பண்ணுவீங்க அப்படின்னா, import CLI XML அப்படிங்கிற ஒரு கமாண்ட்லெட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த என்கிரிப்டட் XML ஃபைல்ல இருக்கிறத நம்ம வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத ரெட்ரீவ் பண்ணலாம். அடுத்து, வாட் டஸ் பவர்ஷெல் ஆப்ஜெக்ட் இஸ் ரிட்டர்ன் பை கெட் கிரெடென்ஷியல்? கெட் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு கமாண்ட்லெட் மூலமா என்ன பவர்ஷெல் ஆப்ஜெக்ட் பார்த்ததுதான் பிஎஸ் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகும். இதுல என்ன இருக்கும்னா, அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம இன்புட் பண்ணோம்ல பாப்அப்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே இந்த ஆப்ஜெக்ட்ல உட்காந்துக்கும். அடுத்து, வாட் இஸ் த சேஃபஸ்ட் வே டு ஸ்டோர் ஏ கிரெடென்ஷியல் ஃபார் ரீயூஸ் இன் ஸ்கிரிப்ட்ஸ்?
ஒரு பாதுகாப்பான வழி கிரெடென்ஷியலை வந்து ஸ்டோர் பண்றது ஸ்கிரிப்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் செகண்ட். சில பேர் பழைய லிங்க்ல இருந்து கனெக்ட் பண்ண பார்ப்பாங்களாட்டு இருக்கு. வாட் இஸ் த சேஃபஸ்ட் வே டு ஸ்டோர் ஏ கிரெடென்ஷியல் ஃபார் ரீயூஸ் இன் ஸ்கிரிப்ட்? ஸ்கிரிப்ட்ல நீங்க சேஃபா கிரெடென்ஷியல் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த எக்ஸ்போர்ட் சிஎல்ஐ எக்ஸ்எம்எல் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஒரு ஸ்பெசிபிக் யூசர் மெஷின்ல இப்ப இப்ப நான் என்ன செய்யும் பொழுது இந்த லேப்டாப்ல என்னோட ஐடியை வச்சுதான் அதை என்னால ரெட்ரீவ் பண்ண முடியும். இது மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா யாரால அது சேவ் பண்ணாங்களோ அவங்களால மட்டும்தான் அதை ரெட்ரீவ் பண்ண முடியும், எந்த யூசர் வழியா. அடுத்து, கேன் another user on the same PC decrypt your saved credential XML file? பண்ணலாமா வேற யூசர் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த DPAPI அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமா தான் அந்த கிரெடென்ஷியல் வந்து என்கிரிப்டட் ஆயிருக்கும். அதனால ஒன்லி த சேம் விண்டோஸ் யூசர் அந்த சேம் மெஷின் கேன் டிக்ரிப்ட் தம். இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் ஏபிஐ அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் மூலமா என்கிரிப்ட் ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எந்த மெஷின்ல நீங்க என்கிரிப்ட் பண்றீங்களோ அதே மெஷின்ல அதே விண்டோஸ் நீங்க எந்த லாகின் வழியா போனீங்களோ அந்த யூசர் வழியா இருந்தா டெக்ரிப்ட் பண்ணலாம். இதை அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ற அந்த நோட்ஸை. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எரர் ஆப்டிமைசேஷன். இந்த கெட் சர்வீஸ் ஹைஃபன் நேம், இங்க ஒரு சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம் இன்புட். எரர் ஆக்ஷன், ஏதாவது பிரச்சனையா சைலண்ட்லி கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன வருது அப்படின்னு பாருங்க. இந்த சைலண்ட்லி எரர் ஆக்ஷன் சைலண்ட்லி கண்டினியூன்னு கொடுக்கலன்னா எரர் அடிச்சிருச்சா. இந்த ஹைஃபன் எரர் ஆக்ஷன் சைலண்ட்லி கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எந்த எரருமே இல்லாம அடுத்தது போயிடுச்சு பாருங்க. இதுதான் வந்து எரரை வந்து எப்படி நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம வந்து டேக்கிள் பண்றது அப்படிங்கறதான் நம்ம எப்படி வந்து பவர்ஷெல்ல எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். பெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டிஃபால்ட் பிஹேவியர். இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாம கொடுத்தீங்கன்னா கெட் சர்வீஸ், இந்த மாதிரி சர்வீஸ் ஏதாவது இருக்கா சர்வீஸ் டாட் எம்எஸ்சில அப்படின்னு சொல்லி போய் தேடணும். இது டிஃபால்ட் பிஹேவியர், இது சர்வீஸ் டாட் எம்எஸ்சி கன்சோல். இது இப்போ இது என்ன செய்யும்னா பவர்ஷெல் ஒரு நான் டெர்மினேட்டிங் எரரை எழுதும். அந்த எரர் மெசேஜ நீங்க இந்த பாக்குறீங்களா, இதுதான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த எரர் ஆக்ஷன் சைலண்ட்லி கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த எரரை சப்ரஸ் பண்ணி விட்டு இந்த XYZ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரரை பிரிண்ட் பண்ணாது சிம்பிளா கண்டினியூ பண்ணிட்டு சைலண்டா கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். என்னன்னா இந்த கமாண்ட் என்ன பண்ணும், நல் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்றதுனால உங்களால இந்த எரர் ஆப்ஜெக்ட் இந்த எரர் டீடைல்ஸை நீங்க பார்க்க முடியாது. எப்ப எரர் ஆக்ஷன் சைலண்ட்லி கண்டினியூ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மீனிங்ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. ஹைஃபன் எரர் ஆக்ஷன்ங்கிறது எரர் வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பேராமீட்டர். இந்த சைலண்ட்லி கண்டினியூன்னு கொடுத்துட்டீங்கன்னா சைலண்டா கண்டினியூ பண்ணி அடுத்தது என்ன இருக்கோ எக்ஸிட் பண்ணி போயிட்டே இரு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ என்ன மாதிரி டைம்ல எல்லாம் இந்த எரர் ஆக்ஷன் சைலண்ட்லி கண்டினியூ கொடுப்பீங்க அப்படின்னா, நீங்க ஆட்டோமேஷன் பண்ணும் பொழுது கண்ணாப்புனான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எரர் அடிக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த எரர்னால பெருசா இஷ்யூ வராது, அடுத்தது ரன் ஆகி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா நீங்க தவிர்க்கலாம். ஒரு நாய்ஸி எரர் மெசேஜ் வருது உங்களோட லாக்ஸ்ல அப்படின்னா யூ கேன் அவாய்ட், அதை வந்து நீங்க தவிர்க்கலாம்.
நீங்க உள்ள வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலா ஸ்கிரிப்டுக்குள்ள போயிட்டு இந்த கண்டிஷனல்லாம் இருக்குல்ல, இதன் மூலமா நீங்க செக் பண்ணி அடுத்தடுத்த லைனுக்கு போற மாதிரி நீங்க ஆட்டோமேஷன்ல உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரி எரர் அடிக்கிற மாதிரி பண்ணாம இந்த சைலன்ட்லி கண்டினியூ கொடுத்துட்டு நீங்க இந்த இஃப் கண்டிஷன்லாம் கொடுத்து லூப்ல போட்டு இந்த இது மேட்ச் ஆச்சுன்னா இந்த வேலை செய்யு, இந்த இது மேட்ச் ஆகலைன்னா இந்த வேலை செய்யு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்களோட ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒரு கேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைலண்டா கண்டினியூ ஆகுறதுல என்ன ஆகும்னா உண்மையாவே ஒரு சில நேரம் என்ன ஆயிரும், உண்மையான பிரச்சனைய மறைஞ்சு போயிடும். நீங்க அந்த ரிசல்ட்ஸை கரெக்டா செக் பண்ணல அப்படின்னா. ஆல்வேஸ் வேலிடேட் த ரிட்டர்ன் வேல்யூ ஆர் கேப்சர் எரர்ஸ். எப்பயுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த எரர் ஆக்ஷன் சைலண்ட்லி கண்டினியூ கொடுக்காம ரன் பண்ணி எல்லாம் பக்காவா ஓடுன பிறகு அதுக்கப்புறம் நீங்க இந்த எரர் ஆக்ஷன் சைலண்ட்லி கண்டினியூ கூட நீங்க கொடுக்கலாம். ஆனா நீங்க அதை வேலிடேட் பண்ணாம கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு உண்மையான பிரச்சனை இருக்குதுன்னா அதுவுமே மறைஞ்சிரும். இதனால இந்த எச்சரிக்கையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப பார்க்கலாமா? நம்ம பவர் ஷெல்ல ஓபன் பண்றேன். நீங்க இந்த சார்ட்ல வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு எஸ்கியூஎல் டிபியை ஏன் பவர் ஷெல் படிக்கணும்? ஒரு ஒன் வேர்டா இல்ல ஒரு 2 வேர்ட்ஸ்ல எனக்கு ஒரு ரிப்ளையா கொடுங்க சாட்ல. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன எந்த லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இது. கெட் சர்வீஸ் சரி நேம் இப்படி ஒரு சர்வீஸ் இல்லை அப்படின்னு தப்புதா? cannot find any service with service name XYZ. இப்படி ஒரு சர்வீஸே இல்லை அப்படின்னு சொல்லி தப்புது பாருங்க, எரர் அடிக்குது பாருங்க. இதான் அந்த நேம், இந்த இருக்குல்ல காலம் தெரியுதா கர்சரு? இப்ப இதுல பொருந்துற மாதிரி ஒரு சர்வீஸ் நேம் அங்க ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிட்டேன் சர்வீஸ் நேம். கெட் சர்வீஸ் ஐஃபோன் நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சரி ரன் செலக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லைன் மட்டும் ரன் ஆகும். ரன் செலக்ஷன் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் கீ வந்து F8 வந்துருச்சு பாருங்க. இந்த சர்வீஸ் இருக்குது, அதோட ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்ல ஓடுது, அதோட பேரு இது என்ன டிஸ்பிளே நேம்ல இருக்கு இருக்குல்ல, அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த இருக்குல்ல இதான் இந்த சர்வீஸ் தான் இருக்கு. BRNYSVC ரன்னிங் இந்த இதாவது. இப்போ இல்லாத சர்வீஸை தேடுறீங்க அப்படின்னா எரர் அடிக்குது இல்ல, எரர் அடிச்சு நின்றுது இல்ல. இப்ப நான் என்ன பண்றேன், கெட் சர்வீஸ் ஐஃபோன் நேம் XYZ ஒரு எரர் சரி எரர் ஆக்ஷன் தெரியலன்னா கூட இங்கே நீங்க இது இருக்கு பாருங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம என்ன சைலன்ட்லி கண்டினியூ தான் பார்க்கணும். இப்ப செஞ்சு பார்க்கலாமா? எந்த எரருமே இல்ல, போயிடுச்சு பாருங்க. இதே தான் இங்கேயும் பண்ணேன். கெட் சர்வீஸ் நேம் XYZன்னு எரர் அடிச்சு திட்டிருச்சுல, இங்க பாருங்க எரர் அப்படியே த்ரோ பண்ணிருச்சு பாருங்க. இங்க சைலண்டா கண்டினியூ ஆகுது பாருங்க. இதுதான் டிஃபரன்ஸ். இது ஏன் என்ன காரணம் அப்படின்னா
இப்ப இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. இப்ப XY Zன்னு கொடுக்குறேன், அந்த மாதிரி சர்வீஸ் இல்ல. அடுத்த லைன் பிரிண்ட் ஆயிடுச்சு, ஆனா எரரோட பிரிண்ட் ஆகுது. இந்த எரரை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைன் பிரிண்ட் ஆகுது. தெரியுதா? அடுத்து இது பாருங்க, எரர் இல்லாம கெட் சர்வீஸ் நேம் எரர் ஆக்ஷன் சைலன்ட்லி கண்டினியூன்னு கொடுத்தா ஜஸ்ட் டைரக்டா அந்த நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட்டிங் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருது. இந்த எரரை காணும் பாருங்க. இப்ப இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நிறைய எரர் மெசேஜ் வருது உங்களோட ஆட்டோமேஷன் லாக்ல அப்படின்னா, அதுவே ஒரு நாய்ஸியா இருக்கும், தேவையில்லாதெல்லாம் இருக்கும். அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க இந்த பிஹேவியரை நீங்க வந்து டேக்கிள் பண்றது மூலமா, எப்படின்னா ஹைஃபன் எரர் ஆக்ஷன் சைலன்ட்லி கண்டினியூ அப்படின்னு கொடுக்கறது மூலமா யூ கேன் அவாய்ட் நாய்ஸி எரர் மெசேஜஸ் இன் ஆட்டோமேஷன் லாக். இதுதான் ஒய். கொஞ்சம் வந்து கேஷ் நம்ம பார்த்தோம். இது வந்து சில நேரங்கள் என்ன ஆகும், ரியல் ப்ராப்ளம்ஸை ஹைட் பண்ணும். அதனால நீங்க ஆல்வேஸ் வேலிடேட் த ரிட்டர்ன் வேல்யூ ஆர் கேப்சர் எரர்ஸ். உங்களுக்கு என்ன அவுட்புட் வருமோ அது கரெக்டாக தான் இருக்குதா அப்படிங்கிறத எரரை கேப்சர் பண்றது மூலமாவோ இல்லை அதை வேலிடேட் பண்றது மூலமாவோ நீங்க அதை உறுதி பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா உண்மையான பிரச்சனையை ஹைட் பண்ணி விட்டுரும், சைலண்டா கண்டினியூ பண்ணிட்டு போயிடும். இங்க பாருங்க, இல்ல தெரியுதுல்ல. இப்போ இந்த லைனுக்கு இதுல என்ன நடந்துச்சு, எரர் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது தெரியாம இருக்கு பாருங்க. சைலண்டா கண்டினியூ ஆயிடுச்சு பாருங்க. தெரியுதா அவுட்புட்? அப்ப திஸ் கேன் சைலன்ட்லி ஹைட் ரியல் ப்ராப்ளம்ஸ் இஃப் யூ டோன்ட் செக் த ரிசல்ட்ஸ். நீங்க ரிசல்ட்ஸை கரெக்டா வேலிடேட் பண்ணல அப்படின்னா உண்மையான பிரச்சனையை ஹைட் பண்ணி விட்டுரும். பி கேர்ஃபுல். இந்த எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாமா? ஒரு சிம்பிளா ஒரு செக் அண்ட் மெசேஜ் ரெக்கமெண்டட் when using silently continue அப்படின்னு பாருங்க. $SVCன்னு ஒரு வேரியபிள் வாங்குறேன், என்னதை கெட் சர்வீஸ் கொடுத்து இதோட அவுட்புட்டை. இப்போ நான் என்ன பண்றேன், இஃப் $null ஈக்குவல் டு $SVC, இது நல்லா இருந்தா இந்த சர்வீஸ் இல்லை அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து எல்லோ கலர்ல பிரிண்ட் பண்ணும். ஒருவேளை இருக்குது அப்படின்னா சர்வீஸ் XYZ ஃபவுண்ட்னு எழுதிட்டு ஸ்டேட்டஸ் என்னவோ $SVC.status அப்படிங்கிறது சொல்லிடும். இங்க பாருங்க, இப்படி இல்ல ஸ்கிப்பிங் இது பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. தெரியுது அவுட்புட்ல என்ன கலர்ல? எல்லோல. அடுத்தது சரி, இப்ப இதை ரன் பண்றேன் அப்படின்னா $SVCங்கிற வேரியபிள்ல இந்த அவுட்புட்டை போய் வாங்கிடுறோம். இந்த $SVC வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேர்ல சர்வீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். அது என்ன கலர்ல? ஃபோர்கிரவுண்ட் கலர் எல்லோல. இப்போ ஒருவேளை இருக்குது அப்படின்னா அது ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லும் அந்த சர்வீஸ். ரன் பண்ணி பார்க்கலாமா? என்ன சொல்லுது? XYZங்கிற பேர்ல இல்ல சர்வீஸ். இங்க XYZங்கிற பேர்ல எந்த சர்வீஸும் இல்ல. அப்ப சர்வீஸ் நாட் ஃபவுண்ட்னு எரர் வந்துருச்சு. அந்த அவுட்புட் ரைட் ஹோஸ்டுக்குள்ள என்ன இருக்குதோ அது அப்படியே எழுதிரும். அது என்ன கலர்ல? எல்லோ கலர்ல எழுதி இருக்குது. இப்ப என்ன ஆகுது, சைலண்டா கண்டினியூ ஆகிறப்ப இத நம்ம வந்து இந்த லூப் வழியா இஃப் இந்த மாதிரி கண்டிஷன் வழியா நீங்க செக் பண்றப்ப இது எரரை சைலண்டா கண்டினியூ பண்ணா கூட நீங்க இந்த கண்டிஷன் மூலமா வேலிடேட் பண்ணி போறதுனால ஒரு உண்மையான பிரச்சனைய ஹைட் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா நீங்க தான் கண்டிஷன் வச்சு செக் பண்ணிடுறீங்கல்ல, இஃப் கண்டிஷன் வச்சு. இந்த மாதிரி நீங்க டேக்கிள் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போறேன், எல் அப்டேட்டா எல் அப்டேட் என்ன சொல்லுது பாருங்க. தெரியுதா?
எல் அப்டேட்டுங்கிற சர்வீஸ் இங்க இருக்குது, தெரியுதா? அப்ப என்ன ஆகுது, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப இந்த எல்ஸ் ஓடிடுச்சு. இந்த எல்ஸ் கண்டிஷன் ஓடுனதுனால இது நடந்துருச்சு. இது என்ன நடக்குது, சர்வீஸ் எல் அப்டேட் ஃபவுண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸ்டேட்டஸ் கோலன் இதையும் பிரிண்ட் பண்ணிருச்சு. இப்ப டாலர் பிராக்கெட்டுக்குள்ள இந்த வேரியபிள் இருக்குல்ல, டாலர் எஸ்பிசின்னு வாங்குறோம்ல, டாட் வச்சீங்கன்னா இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது அப்படிங்கிறத நான் எழுதிடுறேன், தெரியுதா? என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இது ரன்னிங்ல தானே இருந்துச்சு, பாருங்க ரன்னிங்ல தான் இருக்குது. இந்த இருக்குல்ல ஸ்டேட்டஸ், என்னென்ன இருக்கு பாருங்க, இவ்வளவையும் நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் அப் டைப் என்ன வருதுன்னு பாக்குறீங்களா? மேனுவல்னு வருது பாருங்க, தெரியுதா? டைப். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். மேனுவல்ல இருக்குதா ஸ்டார்ட் அப் டைப், ஸ்டேட்டஸ் ரன்னிங்ல இருக்குதா? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்கலாமா? டாட். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். மாதிரி சர்வீஸ் நேமு, உங்களுக்கு என்ன மெஷின் நேம், டிஸ்பிளே நேம், அந்த மாதிரி எல் அப்டேட் டிஸ்பிளே நேம். நேம் கொடுத்தும் வர்றோம், நம்ம அதை போய் தேட தேவையில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது, ஒரு எரரை கேப்சர் த எரர் இன்ஸ்டெட் ஆஃப் சைலன்சிங் இட். இது எப்படி பாக்குறது அப்படின்னா, ஒன் செகண்ட், கேப்சர் த எரர் இன்ஸ்டெட் ஆஃப் சைலன்சிங் இட். இது எப்படி அப்படின்னா, கெட் சர்வீஸ் கொடுத்து என்ன பேர்னு பார்க்கணும், எரர் ஆப்ஷன் சைலண்ட்லி கண்டினியூ சொல்றோம், ஹைஃபன் எரர் வேரியபிள்னு கொடுத்து எஸ்விசிஆர்னு வாங்கிட்டு அந்த எரர் என்னவோ அதை வந்து நான் இங்க பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்ப இந்த இது கொடுக்கல அப்படின்னா இங்க ஒரு ரெட் கலர்ல எரரா ஷோ ஆகும். இதையே நான் டேக்கிள் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கேப்சர் பண்ணி அழகா ஷோ பண்றோம் பாருங்க, தெரியுதா? கெட் சர்வீஸ் இதுவரை நம்ம பார்த்தது தான், இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ ஹைஃபன் எரர் வேரியபிள்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு எஸ்விசிஇஆர்ஆர்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த எஸ்விசிஇஆர்ஆர் என்ன பண்ணும், என்ன எரரை வாங்கி வச்சுக்கோம். அந்த வாங்கி வச்சிருக்கிறத நீங்க வந்து உள்ள வந்து ஒரு அரேயா அதை வந்து நீங்க வந்து பிரிண்ட் பண்ணலாம். அதை நீங்க என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணலாம். இது பாருங்க எப்படி வருதுன்னு. இந்த XYZங்கிற பேர்ல எந்த சர்வீஸும் இல்லை அப்படின்னு அடிக்குதா யாராவது, தெரியுதா? இதேதான் நம்மளுக்கு ரெட் கலர்ல வந்துச்சுல, பாருங்க, இதேதான் இங்கேயே வந்துச்சு. இங்கேயே அது ஒரு எரரா சொல்லலை அப்படின்னா நம்ம வந்து அந்த எரரை கேப்சர் பண்ணி இங்க அதை வந்து நம்ம டேக்கிள் பண்றோம். இஃப் கண்டிஷன் உள்ள கொடுத்து இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா இப்படி பிரிண்ட் பண்ணு, ஃபார்மேட் பண்ணி இப்படி பிரிண்ட் பண்ணு, இல்ல உங்களுக்கு வேற மாதிரி அதை நீங்க ஹேண்டில் பண்ணலாம், சுச்சுவேஷனை பொறுத்து மாறும். அடுத்தது, ஃபெயில் ஃபாஸ்ட் அண்ட் ஹேண்டில் வித் ட்ரை கேட்ச் யூஸ்ஃபுல் when you need a terminating error. சீக்கிரம் ஃபெயில் ஆகு அப்படிங்கறதான் அது. பாருங்க எப்படின்னு பாத்திரலாம். இப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா, சர்வீஸ் XYZ நாட் ஃபவுண்ட், எக்ஸெப்ஷன் கேனாட் ஃபைண்ட் எனி சர்வீஸ் வித் சர்வீஸ் நேம் XYZ. இந்த இது ஓடிடுது, XYZங்கிற பேர்ல இல்ல, இருந்துச்சுன்னா சர்வீஸ் எக்ஸிஸ்ட்னு வரும். இல்ல அப்படிங்கிறதுனால கேட்ச் பிளாக் வந்து ரன் ஆயிருது.
அதுல என்ன இருக்குது? சர்வீஸ் XYZ நாட் ஃபவுண்ட். எக்ஸெப்ஷன் $$_exception.message அப்படின்னா என்ன எரரா, அந்த எக்ஸெப்ஷன்ங்கிறது எரர், அதை கொண்டாந்து பிரிண்ட் பண்ணும். இது என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து டெர்மினேட் எரர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் உங்களோட எரரை. எப்படின்னு பார்க்கலாமா? ட்ரை ஏ, இது ட்ரை பிளாக்கு. கேட்ச் எரர் வந்துச்சுன்னா இங்க எழுது. பார்க்கலாமா எப்படின்னு? இங்க பாருங்க, ட்ரை கெட் சர்வீஸ் XYZ சர்வீஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லுது. எரர் ஆக்ஷன் ஸ்டாப், ரைட் கோஸ்ட் சர்வீஸ் எக்ஸிஸ்ட். இப்போ ஒருவேளை இருக்குது அப்படின்னா இந்த இதை பிரிண்ட் பண்ணிட்டு உடையாந்துரும். இப்ப XYZ ஒரு சர்வீஸே இங்க இல்ல, இங்க பாத்தீங்களா இருக்கா? அப்ப என்ன ஆகுது, இந்த ட்ரை பிளாக் இருக்குல்ல, ட்ரை பிளாக் உள்ள இருக்கிறது ரன் ஆகாம இங்க உடையாந்துருது. இந்த ட்ரை பிளாக் உள்ள இருக்குல்ல, இந்த ரைட் ஹோஸ்ட் ரன் ஆகாம இங்கிட்டு ஒடியாந்துருது. இங்க ரைட் வானிலை ஒடியாந்து இது அப்படியே பிரிண்ட் பண்ணுது. சர்வீஸ் XYZ நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கோலன். இது என்ன அப்படின்னா இதுதான் இந்த வேல்யூ. cannot find any service with service name. இந்த $_dot அப்படின்னு வச்சு இதுக்கு முன்னால கிளாஸ்ல நிறைய கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க, பவர்ஷெல் கிளாஸ்ல. டாட் எக்ஸெப்ஷன் டாட் இந்த மாதிரி கால் பண்றீங்க அப்படின்னா இதோட எக்ஸெப்ஷன் என்ன இருக்கோ அந்த எரர் மெசேஜை கேப்சர் பண்ணி இங்க டிஸ்பிளே பண்ணிரும். டேட்டா அப்படி ஒண்ணு இருந்துச்சுல. இப்ப பாருங்க, இப்ப என்ன சொல்லுது, இந்த சர்வீஸ் எடுக்குது, கெட் சர்வீஸ் இந்த மாதிரி பேர்ல இருக்குது, அது ரன்னிங் ஸ்டேட்டஸ்ல இருக்குது. என்ன நேமு, இந்த சர்வீஸ் எக்ஸிஸ்ட்ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப இத பாருங்க, இந்த கேட்ச் பிளாக் ரன்னே ஆகல. என்னன்னா இந்த மாதிரி பேர்ல சர்வீஸ் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னால உள்ள எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, எல் 10 மினிட்ஸ்ல முடிய போகுது மீட்டிங். இதே லிங்கை யூஸ் பண்ணி திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கங்க முடிஞ்ச பிறகு. எல் அப்டேட் அப்படிங்கறதா இது. இந்த சர்வீஸ் வந்து இருக்குது. அடுத்தது ஒரு பூலியன் சக்சஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போறோம். இங்க பாருங்க, கெட் சர்வீஸ் XYZ எரர் ஆக்ஷன் சைலன்ட்லி கண்டினியூ $. இப்ப கமாண்ட் சக்சீடடா இல்ல சர்வீஸ் வந்து இல்லையா அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து எழுத போறோம். இப்போ XYZ சர்வீஸ் இருந்துச்சுன்னா கமாண்ட் சக்சீட்னு வரப்போகுது, இல்ல அப்படின்னா கமாண்ட் ஃபெயில்டு சர்வீஸ் மைட் நாட் எக்ஸிஸ்ட்னு பிரிண்ட் பண்ண போகுது. எப்படின்னு பார்த்தலாமா? என்ன சொல்லுது, சாரி பழசேகா பேரு, கெட் சர்வீஸ் XYZ எரர் ஆக்ஷன் சைலன்ட்லி கண்டினியூ $, ரைட் போஸ்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருந்துச்சுன்னா இது நடந்துரும், ட்ரூ ஆயிரும். இல்ல அப்படின்னா இது ட்ரூ ஆயிரும், இது பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ பாருங்க, கமாண்ட் ஃபெயில்டு சர்வீஸ் மைட் நாட் எக்ஸிஸ்ட், இது ட்ரூ ஆயிடுச்சு பாருங்க. அடுத்த கண்டிஷன் ட்ரூ ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ரைட் கோஸ்ட்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, பிரிண்ட் லைன் என்ன இருக்குது டபுள் கோட்ஸுக்குள்ள அது அப்படியே எழுதிரும். இப்ப $?, இங்க வர்ற அவுட்புட்டை அப்படியே எடுத்து இந்த XYZங்கிறதுல சர்வீஸ் இருக்குதா அப்ப இது ரன் பண்ணு, இல்லையா அப்ப இது ரன் பண்ணு, எல் ஸ்பாட்டு போட்டுரும். இது மாத்தலாமா? நம்மகிட்ட இருக்குல்ல எல் அப்டேட்னு ஒரு சர்வீஸ் இருக்கு பாருங்க. என்ன ஸ்டேட்டஸ் ரன்னிங்ல இருக்கு, நேம் என்ன, லெனோவோ அப்டேட். ஓ, எல் அப்டேட்ங்கிறது லெனோவோ அப்டேட், இந்த லேப்டாப் வந்து லெனோவா, அதோட சர்வீஸ் அது. டிஸ்பிளே நேம்ங்கிறது எல் அப்டேட். இந்த கமாண்ட் சக்சீடட்ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க.
இந்த பிளாக் மூலமா நீங்க செக் பண்ணலாம். அதுதான் அந்த பூலியன் பிளாக் வழியா எப்படி நம்ம வந்து பூலியன் சக்சஸ் பிளாக் வழியா நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதா இது. இப்ப டாலர் அப்படிங்கிறது என்னன்னா, இது என்ன ஜஸ்ட் செக் பண்ணும் இந்த லாஸ்ட் கமாண்ட் வந்து சக்சீட் ஆச்சா. இது நீங்க நிறைய கமாண்ட் ரன் பண்றீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மற்ற நேரங்கள்ல இந்த பூலியன் பிளாக் வச்சு நீங்க போகலாம். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லும், டாலர் கொஸ்டின் மார்க்குங்கிறது வெதர் த லாஸ்ட் கமாண்ட் சக்சீடட் அப்படின்னு செக் பண்ணோம். இது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, நிறைய கமாண்ட் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றீங்கன்னா அப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா பயன்படுத்தணும். இப்போ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரர் ஆக்ஷன் சைலன்ட்லி கண்டினியூ அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது ரிட்டர்ன் வேல்யூ செக் பண்றீங்க இல்ல கேப்சர் எரர் பண்றீங்க அப்படின்னா இதை தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். இப்ப ஸ்டாப் எரர் ஆக்ஷன் ஸ்டாப் அப்படின்னு பண்றீங்க இல்ல ட்ரை கேட்ச் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க என்ன பிரச்சனையோ அதை வந்து டேக்கிள் பண்றீங்களா எக்ஸ்பிளிசிட்டா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. எப்பயுமே இந்த சைலன்ஸ் பண்றோம்ல, இத எந்த வேலிடேஷன் இல்லாம சார்ந்து இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா உண்மையான ரியல் ப்ராப்ளம் இருக்குல்ல, ஃபெயிலியர், அதை ஹைட் பண்ணி விட்டுரும். எப்பயுமே நீங்க ஆட்டோமேஷன் செக் பண்றப்ப இந்த இஃப் கண்டிஷனோ ஏதாவது ஒரு கண்டிஷனை வச்சு கரெக்டா எல்லாமே இருக்குதா அப்படின்னு வேலிடேட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இருந்தா இந்த லாஜிக் அப்ளை பண்ணு அப்படிங்கிறத கண்டிஷன் வழியா வேலிடேட் பண்ணிக்கிங்க. அப்போதான் உங்களோட ஆட்டோமேஷன் வந்து கிளியராகவும் சேஃபராகவும் இருக்கும். இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இது எரர் ஹேண்ட்லிங்கிறது ஒன்றும் கிடையாது. பவர்ஷெல்ல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுக்கும், எப்படி உங்களோட எரர்லாம் ப்ராசஸ் பண்றது, உங்களோட ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆகாம எப்படி அதை லேக் பண்ணி ஹேண்டில் பண்றது கிரேஸ்ஃபுல்லா. இதுதான் எரர் ஹேண்ட்லிங்கிறது. எரர் ஹேண்ட்லிங்கிறது எரரை ஹேண்டில் பண்ற மெத்தடு. எப்படிலாம் எரர் வந்து ப்ராசஸ் பண்ணி ஸ்கிரிப்டை ஃபெயில் ஆகாம கரெக்டா லாக் பண்ண வச்ச அந்த எரரை ப்ராப்பரா ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறதான் எரர் ஹேண்ட்லிங். இப்போ என்ன மாதிரி எரர்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெர்மினேட்டிங் எரர். இது என்னன்னா ஸ்டாப் ஸ்கிரிப்ட் எக்ஸிகியூஷன் இமிடியட்லி, உடனே ஸ்டாப் பண்ணி விட்டுரும், ஸ்கிரிப்ட் அதுக்கு மேல போகாது. நான் டெர்மினேட்டிங்னா உங்களோட ஸ்கிரிப்டை கண்டினியூ பண்ணும் நெக்ஸ்ட்ல எனக்கு, அதான் நான் டெர்மினேட்டிங் எரர் அப்படிங்கிறது. இப்போ ட்ரை கேட்ச் ஃபைனலி பிளாக்க வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி இது பண்றது, ஒரு டெர்மினேட்டிங் எரர்ஸை ஒரு ரோபஸ்ட் வேயா எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாமா? அப்படியே ஜாவா மாதிரி இருக்கு, ஜாவால யூஸ் பண்ற மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா, சி ஜாவால இப்படிதான் யூஸ் பண்ணுவோம், ட்ரை கேட்ச் ஃபைனலி. ஆமா ஆமா, சி++, ஆப்ஜெக்ட். ஆமா கரெக்ட். அது இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே சேமா தான் இருக்கும். ட்ரை கேட்ச் ஃபைனலி. இந்த ட்ரைக்குள்ள வர்றது பாத்தீங்கன்னா the code that may throw error. நீங்க வந்து எரர் ஆடலாம் அப்படின்னு நினைக்கிறத இங்க கொடுக்கணும். இது எப்படி அந்த எரரை ஹேண்டில் பண்றீங்கிற செக்ஷனை இங்க கொடுக்கணும். எரர் வருதோ வரலையோ கடைசியா இந்த வேலை நடந்துடணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, the code that runs no matter either error comes or not. எரர் வருதோ வரலையோ சில ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதை ஃபைனலில கொடுத்துருங்க. இது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு கெட் ஐட்டம், இந்த ஃபைல் எடுத்து பார்க்குறோம், ஸ்டாப் பண்ண வைக்கிறோம். எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்ச் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா இங்க ஓடிரும், இந்த இதை எழுதிரும். எப்படின்னு பாருங்க, எரர் அக்கர்ட், இந்த மாதிரி ஒரு பாத்தே இல்லை பிகாஸ் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனிங் அப் ஆர் ஃபைனல் ஸ்டெப்ஸ்ங்கிறது எழுதி வச்சு பாருங்க. இந்த ஃபைனலிங்கிறது வந்து எப்படி இருந்தாலும் ரன் ஆயிரும். இப்போ சில இன்வேலிட் பாத்துன்னு ஏதாவது இருக்கா அதை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இன்வேலிட் அப்படின்னு எதுவும் இல்லை. இல்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன், சி டிரைவ்ல இன்வாலிட் பாத் ஃபோல்டர்ல ஃபைல் டெக்ஸ்ட்ங்கிறத கெட் ஐட்டம் கொடுத்து எடுக்கிறேன். இருந்துச்சுன்னா
என்ன பண்ணோம், இல்லை அப்படின்னா எப்படி எரரை கேப்சர் பண்ணோம், கடைசியா ஃபைனல் பிளாக் எரர் வருதோ வரலையோ இதை எழுதிரும். இது கண்டிப்பா எழுதிரும். பார்க்கலாமா? கெட் ஐட்டம். இப்போ பாருங்க என்ன சொல்லுது, எரர் அக்கர்ட். இது பிரிண்ட் ஆயிடுச்சா? கேட்ச் பிளாக்ல வந்து இந்த டாலர் அண்டர் ஸ்கோருங்கிறது என்ன அப்படின்னா, இது ஃபுல்லா டாலர் அண்டர் ஸ்கோர். இந்த எரரோட ஆப்ஜெக்டிவ் cannot find path because it does not exist. தெரியுதா? எரர் அக்கோட் கோலன் வரையும் நம்ம கொடுத்தது ரைட் போஸ்ட்ல. எண்டில் டாலர் அண்டர் ஸ்கோருங்கிறது இந்த கமாண்டோட எக்ஸிகியூஷன் ரிசல்ட். அதுதான் இங்க எரர் வர்றப்ப கேப்சர் பண்ணி ஷோ பண்ணுது. நல்லா பாருங்க, இந்த ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதுதான் டாலர் அண்டர் ஸ்கோர். பிரிண்ட் ஆயிடுச்சா? கடைசியா எரர் வருது வரல, இது எழுதிச்சு பாருங்க, கிளீனிங் அப் ஆஃப் ஃபைனல் ஸ்டெப்ஸ் எழுதிச்சு பாருங்க. லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோ, அதனால நம்ம தேடிட்டு இருக்கு. அப்படி ஒரு ஃபைலே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபைலே கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன், இருக்கிற மாதிரி ஒன்று பண்றேன். டெம்ப்ல ரிலாக்ஸ் cred.text டெம்ப்ல cred.text ரன் பண்ணி பார்ப்போமா என்ன சொல்றது. எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க, இருக்கு. இந்த டேட்ல கிரியேட் பண்ணியிருக்கோம், இவ்வளவு சைஸ், ஃபைல் நேம் இது. எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க எந்த டைரக்டரியில இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பிளாக் ரன்னே ஆகல பாருங்க. எரர் வந்தாதான் இந்த பிளாக் ரன் ஆகும். இந்த இப்போ எரர் அக்கடுங்கிறது இந்த அந்த இதை எழுதல பாருங்க, ரைட்டே ஆகல பாருங்க. இப்போ என்னாச்சு, இந்த கமாண்ட் ஓடிடுச்சு, இருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைலு. டக்குன்னு இந்த கேட்ச் பிளாக் இக்னோர் பண்ணிட்டு எரர் வந்தாதான் கேட்ச் பிளாக் உள்ள போகும். இங்க வந்து எழுதிருச்சு பாருங்க, கிளீனிங் அப் ஆஃப் ஃபைனல் ஸ்டெப்ஸ்னா. இந்த மாதிரி நீங்களே ஒன்னொன்னா மாடிஃபை பண்ணி செஞ்சு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறப்ப. அடுத்து யூசிங் எரர் ஆக்ஷன் பேராமீட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஃபைனலி கண்டினியூ. அதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டாப் அப்படின்னா ட்ரீட் நான் டெர்மினேட்டிங் எரர்ஸ் அஸ் டெர்மினேட்டிங். ஸ்கிரிப்ட் நிப்பாட்டுப்பா அப்படின்னு